4 ராஜ்யங்கள் உலகை முழுவதும் ஆள முயற்சிக்கும். அதில் ஓரளவு வெற்றியும் பெறும். ஆனால் எல்லாம் சிறிது காலம் மட்டுமே. அதன் பிறகு வேறு ஒரு ராஜ்யம் அதன் நிலையை எடுக்கும். முதல் ராஜ்யத்தின் தலைவர் நேபுகாத்நேச்சார் தான். தொடர்ந்து வரும் பாட நேரத்தில் இன்னும் அதிக விவரங்கள் காணலாம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, நாம் இந்த நாட்களிலே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். உலக அளவிலான முதல் ஆளுநர் நேபுகாத்நேச்சார் தான். ஆதாமையும் இவ்வாறு சகலத்தையும் ஆளும்படியாகவே தேவன் படைத்தார். ஆனால் ஆதாம் அதை இழந்து போனான். 4 வித்தியாசமான காலகட்டங்களிலே 4 ராஜ்யங்கள் தாங்கள் அறிந்திருந்த முழு உலகத்தையும் ஆள முயற்சித்தார்கள். ஆனால் அதில் எவருமே பூரண வெற்றி பெறவில்லை. சொல்லப்போனால் அந்த வரிசையிலே வந்த நேபுகாத்நேச்சார் சிறந்த ஒரு பணி நிறைவேற்றினான் என்று சொல்லலாம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டு மிகவும் கலங்கி போயிருந்தான். சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லும்படியாய் பாபிலோனின் ஞானிகள் யாராலும் முடியாத சூழ்நிலையில் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற திட்டத்தை அறிந்து தானியேல் அரசனிடத்திலே அனுமதி கேட்டு தன் தோழர்களோடு கர்த்தருடைய பாதத்திலே நேரத்தை செலவு செய்து கர்த்தரிடத்திலிருந்து சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் பெற்றுக்கொண்டான். ராஜ சமூகத்திலே சென்று முதலாவது அவர் கண்ட சொப்பனத்தை அவருக்கு விவரிக்கிறான். பின் அதற்கான விளக்கத்தையும் கொடுக்கிறான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38ஆம் வசனம் வரை. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. கவனித்தீர்களா? வெவ்வேறு உலோகங்கள் வெவ்வேறு ராஜ்யங்களை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சார் பொன்னாலான தலை என்று குறிப்பிடப்படுகிறான். அன்று உலகமெங்கும் இருந்த அத்தனை மக்களுக்கு மேலும் அரசனாய் அரசாட்சி செய்தான். அவனுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க யாரும் இல்லை. வேத புத்தகத்தின் மற்ற பகுதிகளிலே பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலும் எரேமியா 27ஆம் அதிகாரம் 5 முதல் 16 வரையும் உள்ள வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். எரேமியா 27 5 முதல் 7 வரை. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்து காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். கவனித்தீர்களா? தேவாதி தேவனே நேபுகாத்நேச்சாரை அனைத்து ஜனங்களுக்கும் மேலாக உயர்த்தினவர். அன்றைய உலகை ஆளும் அதிபதியாய் தேவனே அவனை ஏற்படுத்தினார். அதற்கு பின் அவரை போல எவரும் இல்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு தேசத்தின் அதிபதியாக இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கலாம். எந்த ஒரு பொறுப்பிலே நீங்கள் இருந்தாலும் தேவனே இந்த பொறுப்பை அல்லது அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவருக்கு பயந்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து உங்கள் கடமைகளை நீதியும் நியாயமாய் நடப்பியுங்கள். இப்பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை பார்ப்போம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நேபுகாத்நேச்சாரின் காலத்திற்கு பின் எழும்பும் ராஜ்யம் தரத்திலே 2வது தரமாய் இருக்கும். 3வதாக எழும்பும் ராஜ்யம் தரத்திலே 3ஆம் தரமாய் இருக்கும். இவ்வாறு சொல்லிக்கொண்டு போகும் பொழுது 4வது வரும் ராஜ்யம் அதிகம் அதைவிட கேடானதாக இருக்கும். இன்று நீங்களும் நானும் இருக்கும் காலம் இதுதான். சரி, இந்த வசனத்திலே 2 ராஜ்யங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2 கைகளும் அதன் மார்பும் வெள்ளியாக இருந்தது.
அது மேதிய மற்றும் பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது. இந்த இரண்டாம் தரமான ராஜ்யம் எது, யார் என்று நாம் யூகிக்க தேவையில்லை. மிக தெளிவாக அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தானியேல் பாபிலோன் ராஜாவான நேபுகாத்நேச்சார் காலத்திலும் வாழ்ந்தான், மேதிய பெர்சிய ராஜ்யங்களின் காலத்திலும் வாழ்ந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிப்பது என்ன? ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கியது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். எனவே மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் காலத்திலும் தானியேல் அரண்மனையிலே பொறுப்பிலே இருப்பதை பார்க்கிறோம். 3வது ராஜ்யம் வெண்கலத்தால் ஆனது. அதுதான் கிரேக்க மக்கதோனியா ராஜ்யமான மகா அலெக்சாண்டரின் ராஜ்யம். இது நம்மை 4வது ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்தி செல்கிறது. நாம் மிக கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மொத்தத்தில் 4 ராஜ்யங்கள் தான், 5வது ராஜ்யம் இல்லை. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? இன்று நாம் வாழ்கின்ற இந்த காலம் அந்த 4வது ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 40 முதல் 43ஆம் வசனம் வரை கவனியுங்கள். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன மன்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். பிரியமானவர்களே, இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதி. மற்ற 3 ராஜ்யங்களையும் விட இந்த 4வது ராஜ்யத்தை குறித்து அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த 4வது ராஜ்யத்தை குறித்து கூறுவதற்காக தானியேல் பேசிய வார்த்தைகள் 4 வசனங்களிலே காணப்படுகின்றன. ஒரே ஒரு வசனம், அதாவது 39ஆம் வசனம் மட்டுமே 2வது ராஜ்யமான மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறித்தும் 3வது ராஜ்யமான கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்களை குறித்தும் கூறுகிறது. 4வது ராஜ்யம்தான் கடைசியான நாட்களின் ராஜ்யம். நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையின் விளக்கம் இதுதான் என்று தானியேல் தெளிவாக கூறினான். இப்பொழுது அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சிலை வழிபாட்டை வாழ்க்கையாக கொண்ட நேபுகாத்நேச்சாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று தேவன் கூறுகிறார். நேபுகாத்நேச்சார் அந்நாட்களிலே உலகத்தை ஆட்சி செய்து வந்தான். அவன் இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை குறித்த கரிசனை உள்ளவன். எனவே அதை குறித்தே அவன் சிந்தனை செய்து கொண்டிருந்தபடியால் தேவன் அவனுக்கு வரப்போகும் காலங்களை குறித்து தெரிவித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாமும் கடைசி காலங்களிலே வாழ்ந்து வருகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய உள்ளங்களிலே இந்த கேள்வி இருக்கிறது. இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? உங்களை சுற்றி நடக்கிற பல சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கும் எழும்பியிருக்கலாம். அடுத்து இந்த உலகத்தில் நடைபெற இருக்கிற உலக அளவிலான நிகழ்வு என்னவென்றால், அது இயேசு கிறிஸ்து நடுவானில் வந்து விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அதற்கு பின் மகா உபத்திரவ காலம் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை இந்த பூமியிலே நடைபெறப் போகிறது. சரி, இப்பொழுது நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையை கூர்ந்து பாருங்கள். இது மிக பெரியதாகவும் பிரகாசமானதாகவும் மிக பயங்கரமானதாகவும் இருந்தது. சொப்பனத்திலே கண்டபொழுது அவனது முழு ராஜ்யத்தையும் நிரப்பி நிற்கிறதாக கூட அவன் கண்டிருக்க வேண்டும். வித்தியாசமான உலோகங்களால் செய்யப்பட்ட சிலை அது. தங்கத்திலான தலை. இது பாபிலோனை குறித்து பேசுகிறது. மார்பு பகுதியில் கரங்களும் வெள்ளியினாலே ஆனது. இது மீதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிக்கிறது. இடுப்பும் வயிறும் தொடையும் வெண்கலத்தால் ஆனது. இது கிரேக்க மக்களின் ராஜ்யத்தை குறிக்கிறது. கால்கள் இரும்பினால் ஆனது. இது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. பாதங்கள் களிமண்ணினாலும் இரும்பினாலும் உண்டானதாக இருக்கிறது. அதுவே கடைசியான ரோம சாம்ராஜ்யம். இந்த சிலையானது 4 ராஜ்யங்களை குறித்து பேசுகிறது.
இதை குறித்து இன்னும் சில காரியங்களை அறிய வேண்டும். ஒரு ராஜ்யத்திற்கும் அடுத்த ராஜ்யத்திற்கும் இடையே மிக தெளிவான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பல வகைகளில் அவை அறியக்கூடியவையாக இருந்தன. ஒன்றை விட அடுத்தது தரக்குறைவானதாகவே வர வர அது குறைபட்டு கொண்டே செல்கிறது. ஆனால் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த தத்துவங்களும் இன்றைய மக்களின் கருத்துக்களும் எதிரானதாக காணப்படுகிறது. இன்றைய உலகத்தை குறித்து மக்களுடைய எண்ணம் என்ன? நாம் முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறோம், முன்பை விட சிறந்தவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்று எண்ணுகிறோம். கடந்த காலங்களை விட உன்னதமான அரசாங்க அமைப்பை கொண்டவர்களாய் இருக்கிறோம். கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இதில் எதுவுமே உண்மை இல்லை. மனிதன் எப்பொழுதுமே தன்னைத்தானே முதுகிலை தட்டி கொடுத்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், காலங்கள் மாற மாற தரம் குறைந்து கொண்டே செல்கிறது. பல வகைகளிலே இந்த சிலையானது அதை வெளிப்படுத்துகிறது. மூலாவதாக செய்யப்பட்ட உலோகம் பொன், அது வெள்ளியை விட சிறந்தது. அடுத்து வெள்ளி, அது வெண்கலத்தை விட சிறந்தது. அடுத்து வெண்கலம், இது இரும்பை விட சிறந்தது. இரும்பு களிமண்ணை விட சிறந்தது. எனவே மிக திட்டவட்டமாக பின்னால் வரும் ராஜ்யங்கள் தரத்திலே குறைந்ததாகவே இருக்கும் என்பதை தேவன் தெளிவாய் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, அந்த உலோகங்களின் எடையும் குறைந்து கொண்டே வருவதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஒவ்வொரு உலோகங்களும் இருக்கும் இடங்களும் வர வர தலையிலிருந்து பாதத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நான்காவதாக 39ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? கவனிங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். ஐந்தாவதாக, அதிகாரம் பிளவுபட்டு கொண்டே போகிறது. ஒரு தலையாக முழுமையாக அதிகாரத்தையும் உடையவனாய் இருந்தான். இரண்டாவது வந்த ராஜ்யம் 2 கரங்களாக மேதிய பேர்சிய ராஜ்யங்களாக இருந்தன. ஆனால் பாபிலோன் ஒரே ராஜ்யமாய் இருந்தது. எனவே இது மிக உறுதியானதாக இருந்தது. மூன்றாவது வந்த கிரேக்க மக்கதோனியா ராஜ்யம் ஒன்றாக ஆரம்பமானது. ஆனால் வெகு சீக்கிரத்தில் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விட்டன. ரோம சாம்ராஜ்யத்திலே 2 இரும்பு கால்கள் போல இருந்தன. ஆனால் பாதத்தில் காணப்படுகிற விரலை போல 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விட்டது. அவைகள் இரும்பும் களிமண்ணும் கலந்ததாய் இருந்தன. அதாவது உறுதி இல்லாத ராஜ்யங்களாய் அவை இருந்தன. இந்நாட்களிலே வாழுகிற நாம் நமது அரசாங்க முறை சிறந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையை பார்ப்போம் என்றால், பொறுப்பில் இருக்கிறவர்கள் என்ன தீர்மானம் செய்ய வேண்டும் என்பதை கூறுவதற்காக தேசத்தின் எல்லா இடங்களிலும் இருந்து தலைநகரத்திற்கு மக்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய ஆளுகை பொன்னாலான தலையை போல இருக்கிறது. பொன்னாலான தலைக்கு பொன்னாலான உதவிக்கரங்கள் இல்லை. இது எதை காட்டுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அவர் இந்த பூமியிலே முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறார். அவருக்கு எந்த ஆலோசனை குழுவும் தேவையில்லை, மந்திரி சபை வேண்டியதில்லை, எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று உங்களை மற்றவர்கள் கேட்கப் போவதில்லை. உண்மையை சொல்லப்போனால், இந்த உலகத்திலே அவரை குறித்து சரியான தீர்மானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்க போவதில்லை. இந்த சத்தியத்திற்கு எதிராக நீங்கள் கலகம் செய்ய வேண்டாம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் படைத்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்களாக இருந்தாலும் நாம் மிக சிறியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மேஜையில் ஓடும் தேவையில்லாத எறும்புகளை நாம் தட்டி விடுவது போல இந்த உலகத்திலிருந்து அவர் எப்பொழுதும் நம்மை ஊதி போட முடியும். ஏனென்றால் இது அவருடைய உலகம். என் மேஜையில் வரும் அவருடைய எறும்புகளை நான் தட்டிவிட விரும்புகிறேன். ஏனென்றால் அது என் வாழ்க்கையின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. நம்மில் பலரும் ஆண்டவருடைய திட்டத்தின் பகுதிகளாக இல்லாமல் இருக்கிறோம். இது அவருடைய உலகம். அவருடைய திட்டத்திற்கு ஒத்துப்போகும் காரியங்களை மட்டுமே அவர் விட்டு வைக்கப் போகிறார். தேவனுடைய அரசாங்க முறைமையே இந்த உலகத்தில் உறுதியான திட்டமான அரசாய் இருந்திருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சேவல் கூட கூவ முடியாது. அவர் சர்வ அதிகாரியாய் இருக்க போகிறார். அவர் முன் உங்களை தாழ்த்த உங்களுக்கு மனமில்லை என்றால் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க நீங்களும் விருப்பப்பட மாட்டீர்கள். ஆனால் சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் வேறொரு இடத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்திலே அவர்களுக்கும் இனிமையாக இராது. அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது.
தேவனுடைய அரசாங்க முறைமை ஒரு ராஜாவின் அரசாங்க முறைமை. அவருடைய சித்தமே அனைத்திலும் நிறைவேற்றப்படும். இந்த காரணத்தினாலேயே இப்பொழுதே அவருக்கு அடிபணிந்து வாழ, அவரின் தலைமைத்துவத்தை ஏற்று வாழ நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக விரைவிலே இந்த உலகம் முழுவதையும் அவர் பொறுப்பெடுக்கப் போகிறார். நாம் இந்த பகுதியை தாண்டி செல்லும் முன் மற்றும் ஒரு காரியத்தையும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். ரோம சாம்ராஜ்யத்திற்கு பின் எந்த ஒரு அரசாங்கமும் உலக அளவிலான அதிகாரத்தை செலுத்தவில்லை. ரோம சாம்ராஜ்யமே இறுதியானது. அது இறுதியான காலங்களிலேயும் இருக்கும். இன்னும் அது இருக்கிறது. எல்லா ராஜ்யங்களையும் வெளியே இருந்து வந்த மற்றொரு ராஜ்யம் மேற்கொண்டது. ஆனால் ரோம சாம்ராஜ்யம் அவ்வாறு அழிக்கப்படவில்லை. எந்த எதிரியும் ரோம சாம்ராஜ்யத்தை வீழ்த்தவில்லை. இன்றும் ஐரோப்பா கண்டத்திலே உள்ள ரோம் நகரம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய எல்லாமே பழைய ரோம சாம்ராஜ்யத்தின் பகுதிகள்தான். ரோம சட்டங்கள் இன்றும் இருக்கின்றன. அதன் மொழியும் இன்றும் இருக்கிறது என்று கூறலாம். இன்று யாரும் லத்தீன் மொழி பேசவில்லை என்றாலும் அதுவே பிரெஞ்சு, ஸ்பானிஷ் மொழிகளின் ஆதாரமாக இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தின் இந்த குணநலனும் இன்றும் இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் ஐரோப்பாவின் எத்தனை நாடுகளாக பிரிந்தாலும் இன்னமும் உள்ளே போர் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அங்கே ஒரு புதிய மனோதத்துவம் உருவாகி இருக்கிறது. அங்கு இருக்கும் இளைஞர்கள் தங்களை இத்தாலியர்கள் என்றோ ஜெர்மானியர்கள் என்றோ அழைக்க விரும்புகிறதில்லை. ஐரோப்பியர்கள் என்றே அழைக்கப்பட விரும்புகிறார்கள். மீண்டுமாக ரோம சாம்ராஜ்யத்தை கொண்டு வரும் ஒருவனுக்காக இவையெல்லாம் அடிப்படையாக உருவாகி கொண்டிருக்கின்றன. இவனைத்தான் பாவ மனிதன் என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் வேதம் அழைக்கிறது. இப்பொழுது ஐரோப்பாவிலே பொதுவான சந்தை உருவாகிவிட்டது. இதுவும் பழையபடி ரோம சாம்ராஜ்யம் உருவாவதற்கான ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய நேரம் வரும் வரை இந்த பாவ மனிதன் வெளிப்பட போவதில்லை. அவன் சாத்தானின் மனிதனாக இருப்பதனால் தன்னுடைய மக்களை தனக்காக சேர்த்து கொள்ளும் வரை அவனை அனுமதிக்கப் போவதில்லை. நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது திருச்சபையை இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்வார். தேவன் உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பதை யாரும் அறியாவிட்டாலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எனவே ரோம சாம்ராஜ்யத்தை மீண்டும் ஒருங்கிணைக்க ஒருவன் வருகிறான். கோட்டை மேலிருந்து விழுந்த முட்டையைப் போல ரோம சாம்ராஜ்யம் உடைந்து விட்டது. அதை மீண்டும் ஒருங்கிணைக்க எத்தனையோ பேர் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஆரம்ப காலகட்டத்திலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அந்த முயற்சியிலே ஈடுபட்டது. சார்லி மேக்னி இதை முயற்சித்தார், முடியவில்லை. நெப்போலியன் இதை முயற்சி செய்தான், முடியவில்லை. ஹிட்லர், முசோலினி இதை முயற்சித்தார்கள், முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தரின் வார்த்தை கூறும் அந்த சாத்தானின் மனிதன் இன்னமும் வெளிப்படவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் இன்றைக்கும் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். முதல் உலகத்தை ஆண்ட நேபுகாத்நேச்சாருக்கு தான் செய்ய போவதை தேவனே வெளிப்படுத்தினார். அவனை அந்த பதவியிலே உட்கார வைத்தவர் தேவனே என்பதையும் அவனும் உணர வேண்டியதாக இருந்தான். நம்மையும் இன்று நாம் இருக்கும் நிலைமையிலே வைத்திருப்பது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாய கர்த்தர் என்ற உணர்வோடு நம்முடைய பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் அவருக்கு பிரியமாய் நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்திலேயும் உங்களுடைய சபையிலேயும் மகிமைப்படுவதாக. ஆமென். நாலாவது ராஜ்யம் எப்படி இருக்கும்? நாலாவது ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, களிமண்ணும் இரும்பும் கலந்து. ஆப்ஷன் பி, இரும்பை போல. ஆப்ஷன் சி, பொன்னாக. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தேவாதி தேவனே நேபுகாத்நேச்சாரை அனைத்து ஜனங்களுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஆம், ராஜாக்களை உருவாக்குவதும் ராஜ்யங்களை அழிப்பதும் பூரண தேவ சித்தம் மட்டுமே. அவரை முற்றும் நம்பியிருக்கும் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்வில் எல்லாம் தேவ சித்தப்படியே நடைபெறுகிறது என்று விசுவாசியுங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாக நடத்துவார். எப்பொழுதும் அவருக்கு அடிபணிந்து வாழ, அவரின் தலைமைத்துவத்தை மட்டும் ஏற்று வாழ தேவன் நமக்கு உதவி புரிவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8.